ராகுவாவேன் நான். கிரக ராகு வான்வெளியும் எனதுதான். மேலும் ஆகாயத்தில் எனது வேகத்திற்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. ஹனுமான், இப்பொழுது நான் விரைவாகவே உன்னை விட்டும் பிரஜமண்டல எல்லையை விட்டும் வெகு தூரம் சென்று விடுவேன். உன்னால் என்னை பிடிக்க முடியாது. ஹனுமான், வந்து விட்டாயா? ராகு, நான் வாயு புத்திரன் என்பதை மறந்து விட்டாயா? வாயு எனது தந்தையாவார். வான்வெளிக்கு வந்து நீ எனது காரியத்தை மிகவும் எளிதாக்கி விட்டாய். ஹனுமான், நாம் இருவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த சிறுவர்களுக்காக என்னுடன் பகை கொள்கிறீர்கள். நீதான் பகைமையை வளர்க்கிறாய் ராகு. கண்ணன் கேட்ட கேள்விக்கான பதிலை கூறிவிடு. அதன் பிறகு உனக்குரிய இடத்தில் அமர்ந்து கொள். ஆனால் அது வந்து எனக்கு தெரியும், நீ அவ்வாறு செய்ய மாட்டாய். ஏனெனில் நீ ஒரு துஷ்டன். உன்னை போன்ற துஷ்டர்களுக்கு அடுத்தவர்களுக்கு துன்பம் அளிப்பதில் மிகுந்த ஆனந்தம் கிடைக்கும் அல்லவா? ஆனால் இப்படி செய்வதால் தனக்கே பெரும் நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி. நான் கூறுவது உண்மைதானே ராகு? ஹனுமான், நினைவிருக்கட்டும் ராகு, நீ எல்லாவற்றையும் விட்டு ஓடிவிடலாம். ஆனால் உன் கர்மங்களை விட்டு ஓட முடியாது. ஊழ்வினை எப்பொழுதும் உன்னை விடாது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மேலும் தண்டனை அளித்தே தீரும். அண்ணா, இன்று ராகுவின் எந்த ஒரு சூழ்ச்சியும் அவனுக்கு சாதகமாக இல்லை போலும். கண்ணா, இவை அனைத்துமே உன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை பஜ்ரங்க பலியை நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் ராகுவுக்கு தண்டனை அளிப்பது என்பது நடந்திருக்காது. ஓம் பிரம் பிரம் ராகுவே நமஹ. ஜெய் ஸ்ரீராம். அரர சிவனின் அருளால் பிறந்த வானர படையின் வீர தளபதி வா வா வா. அண்ட சராசர மதிரவே வருவாய். பஞ்சத்தை அழித்து வாழ்வினை தருவாய். சகலமும் வழங்கி சஞ்சலம் தீர்ப்பாய். ஜெய் ஆஞ்சநேயா. கண்ணா, இன்று முதல் முறையாக யுத்தத்தை செய்வதை விட பார்ப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனெனில் எனக்கு பஜ்ரங்க பலியிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள கிடைக்கிறது. கண்ணா, அண்ணா, இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது அந்த ராகு பஜ்ரங் பலியிடம் உதை வாங்கி எதையாவது கற்றுக்கொள்கிறானா இல்லையா என்று. சூரியனையும் சந்திரனையும் மறைக்கக்கூடியவனான ராகு என்று தானே ஒளிந்து கொள்கிறான். ஆனால் நினைவிருக்கட்டும் ராகு, அதர்மம் எவ்வளவுதான் ஒளிந்து கொள்ள முயற்சித்தாலும் அதனால் தன்னை மறைத்துக் கொள்ள இயலாது. நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள ஹனுமான். ஆனால் உன்னால் ராகுவை கண்டுபிடிக்க முடியாது. கண்ணா, இப்போது பஜ்ரங்க பலியும் நமது கண்ணில் படவில்லை, அந்த ராகுவும் படவில்லை. ஆமண்ணா, பஜ்ரங் பலி கூறினார் அல்லவா நாம் கவலைப்படுவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என்று. ஏனெனில் ராகு எங்கிருந்தாலும் சரி, அவர் அவனை நம்மிடம் பிடித்துக் கொண்டு வருவார். நேர்வழியில் சென்றால் ராகு கிடைக்க மாட்டான் போல் தெரிகிறது. ஹனுமான், இந்த மேகங்களுக்கு இடையே என்னை யுகம் யுகமாக தேடிக்கொண்டிருந்தாலும் சரி, என்னை கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க வேண்டுமே. இந்த மேகங்கள் இல்லை என்றால் அதற்கிடையே ராகுவால் ஒளிந்து கொண்டு விளையாட முடியாது.
நந்தனே, அந்த சக்கரதாரி விஷ்ணுவின் பரம பக்தனான நந்தனே, இப்போது நீ ஆக போகிறாய் எனது அஸ்திரம், எனது பிரம்மாஸ்திரம். கம்சாஸ்திரமாக போகிறாய் அந்த விஷ்ணுவை பிடிப்பதற்காக. நீ நலமோடு தானே இருக்கிறாய்? புரியவில்லையா? பரவாயில்லை, இந்த ஒரு விஷயத்தை கூறு. ஒருவருக்கு மரண தண்டனை அளிப்பதற்கு வேண்டிய என்னென்ன வழிகள் இருக்கின்றன? மகாராஜா, நான் கோகுலத்தாரின் பிரியமானவரே, அனைவருக்கும் நியாயமானவனே, நீ பயப்படுவதற்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நான் வெறுமனே தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன், மரண தண்டனை அளிப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்று. நான் உனக்கொன்று மரண தண்டனை அளிக்கவில்லை. ஆனால் மகாராஜா, நான் செய்த தவறு என்னவென்று கூற முடியுமா? அன்பான நந்தா, நீ புரிந்து கொள்ளவில்லையே. நீ எந்த தவறும் செய்து விடவில்லை. தவறு செய்ததெல்லாம் அந்த விஷ்ணுதான். நான் உன்னிடம் வேண்டுவது வெறும் உதவி மட்டும்தான். அந்த வஞ்சகனின் அம்சம் உடையவனுக்கு மரண தண்டனை அளிப்பதற்காக. ராகு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது அகாலமான விபத்திற்கெல்லாம் காரணமானவன் என்று. ஆனால் உனது இந்த துரதிருஷ்டமான நிலையை கண்டு எனக்கு தோன்றுகிறது, இந்த உலகத்திற்கே அகால மரணம் தரக்கூடிய ராகு இன்று தானே விபத்தில் சிக்கிக் கொண்டார் போலும். சரிதானே ராகு? என்னை மன்னித்து விடு ஹனுமான். என் தவறை எல்லாம் நான் உணர்ந்து விட்டேன். இனி எப்பொழுதும் நான் உங்களுக்கு எதிராக வரமாட்டேன் பவன் புத்திரரே. ராகு, நீ எனக்கு குற்றவாளி அல்ல, தர்மத்தின் குற்றவாளி ஆவாய். ஆகையால் ராகு, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேள். அவர்களுக்குத்தான் நீ குற்றவாளி. என்னை மன்னித்து விடுங்கள் யசோதை நந்தரே. என் கர்வத்தால் நான் பல தவறுகளை இழைத்து விட்டேன். ஆனால் இப்பொழுது என் அனைத்து குற்றங்களையும் உணர்ந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் யசோதை நந்தரே. ராகு, நீ எனது பார்வையில் மட்டும் குற்றவாளி அல்ல, மாறாக இந்த மொத்த பிரஜவாசிகளுக்குமே குற்றவாளி ஆவாய். நீ அந்த இடையர்குல சிறுவர்களுக்கும் குற்றவாளி ஆவாய். ஏனெனில் நீ அவர்களுடைய உயிருக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தினாய். நீ என் தாயாருக்கும் குற்றவாளிதான். ஆதலால் நீ என்னிடம் அல்ல, மாறாக பிரஜவாசிகளிடமும் எனது தாயாரிடமும் தான் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்கள் யாரிடம் சொன்னாலும் நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க தயாராக உள்ளேன் யசோதை நந்தரே. கண்ணா, ராகு தனது குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு விட்டான். ஆனால் இவரோடு நாம் யுத்தம் செய்தே கோகுலத்தை விட்டு வெகு தூரம் வந்து விட்டோம் கண்ணா. இனி நாம் கோகுலத்தை எவ்வாறு சென்று அடைவது கண்ணா? பிரபுவிற்கு சேவை செய்வதற்கு இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறொன்றும் இருக்காது என தோன்றுகிறது. நந்தகுமாரரே, நானே தங்களை கோகுலத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். தாங்களா? ஆனால் தாங்கள் தனியாகவே எங்கள் எல்லோரையும் எவ்வாறு கோகுலத்திற்கு அழைத்து செல்வீர்கள் பஜ்ரங் பலி? ஜெய் ஸ்ரீராம்.
ஆனால் மகாராஜா, ஒருவருக்கு மரண தண்டனை அளிப்பதை பற்றி நான் எப்படி கூற முடியும்? நந்தரே, அகனி சொல்ல வருவது எந்த கோகுலத்தில் எனது மகாபலி அசுரர்களுக்கு மரண தண்டனை நிகழ்ந்ததோ அந்த கோகுலத்தின் தலைவருக்கு ஒருவருக்கு மரண தண்டனை எப்படி அளிப்பதென்று தெரியாதா? ஆனால் விஷ்ணு பக்த நந்தரே, கடவுள் கம்சன் அறிவார் உனக்கு எவ்வாறு மரண தண்டனை அளிப்பது என்று. எத்தனை பாக்கியவானாவாய் நீ! ஏனென்றால் உலகத்திலேயே முதல் ஆளான உனக்குத்தான் தன் மரணம் எப்போது, எங்கே, எவ்வாறு, எவரால் நிகழும் என்று அறியும் பாக்கியம் கிட்டியுள்ளது. அதோடு இதை கடவுள் கம்சன் தீர்மானித்திருக்கிறார். உனது மரணம் மிக விரைவில் நடக்கவிருக்கிறது நந்தா. எனக்கு பிரியமான நரமாமிசம் உண்ணும் யூமாசூரனின் கைகளால். ஏய் சக்கரதாரி, இப்போது இந்த நந்தரோடு சேர்த்து உனது மாயைக்கும் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். இனி உலகத்தில் ஒரே ஒரு உண்மை மட்டும்தான் நிலைத்திருக்கும். கம்சன். ஏனென்றால் வஞ்சக விஷ்ணுவின் இடத்தை கம்சன் தட்டிச் செல்லப் போவதால் அதை யாராலும் தடுக்க இயலாது. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராகு, சந்தோஷம் வருகிறதல்லவா? ஏனெனில் எவன் குற்றம் செய்கிறானோ அவனுக்கு இவ்வாறு தான் சந்தோஷம் கிடைக்கும். கண்ணா, ராகுவுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் இங்கே பார் கண்ணா, வானத்தில் இருந்து பூமி எத்தனை அழகாக தெரிகிறது என்று. ஆமண்ணா, அம்மா சொல்லுவாள், தம் வாழ்க்கையை சற்று தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அதன் அழகு மென்மேலும் மெருகேறி விடுமாம். பஜ்ரங் பலி, இன்று தங்கள் மூலமாக வான் வழியாக நம் முன்னோர்களை பார்ப்பதற்கான சௌபாக்கியம் கிட்டிக் கொண்டு இருக்கிறது. நாங்கள் தங்களுக்கு நன்றி கூறுகிறோம் பஜ்ரங் பலி. நன்றி சொல்ல வேண்டியது நான் தான் பிரபு. தாங்கள் தான் தங்களுடைய இந்த சேவகனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு அளித்திருக்கிறீர்கள். சமத்துவ அன்பாளன், சமரசக்காரன், சேவகன் விரும்பும் எல்லையற்ற அன்புக்குரியவன். பிரபு, பொதுவாக இந்த உலகத்தில் எல்லோரும் தங்களை சமத்துவன் என்கிறார்கள். அதாவது தங்களுக்கு பிடித்தவர் என்றும் இல்லை, பிடிக்காதவர் என்றும் இல்லை. ஆனால் இன்று தாங்களோ தங்களது பரம பக்தன் அனுமானுக்கு தங்களுக்கு சேவை புரியும் பரம சௌபாக்கியத்தை அளித்து மீண்டும் நிலைநாட்டி விட்டீர்கள் பிரபு. தங்களுக்கு தங்கள் பக்தர் மிகவும் பிரியமானவர் என்று. தங்கள் பக்தர்களுக்கு தாங்களே கதியாவீர்கள். அதாவது தங்களை மிஞ்சிய வேறு விஷயம் அவர்களுக்கு எதுவும் கிடையாது பிரபு. பிரபு, பிரேதா யுகத்தில் எனக்கு இந்த காட்சியை காணும் பரம சௌபாக்கியம் பிராப்தம் அமையவில்லை பிரபு. ஆனால் இந்த முறை ருத்ர அவதாரத்தின் முதுகில் ஜகத்பதியையும் ஜகத் ஆதாரத்தையும் ஒன்றாக பார்த்ததில் எனது இதயத்தில் ஆனந்தம் பொங்குகிறது பிரபு. நாராயண நாராயண, தாங்கள் கூறுவது உண்மைதான் தாயே. ஆனால் இப்பொழுது பார்க்க வேண்டியது ருத்ர அவதாரத்திற்கு அவரது பக்தியின் பலனை அளித்ததற்கு பிறகு எனது பிரபு ராகுவின் கர்மத்திற்கு ஏற்ற தண்டனையை எவ்வாறு அளிப்பார் என்று. நாராயண நாராயண.
இந்த பக்கம் பிரியமான தேன் இருக்கிறது, நீ இருக்கிறாய். மறுபுறம் தெரியாது என்னவிருக்கிறதோ. உன் மீது அந்த பீமாசூரன் என்னதான் நடக்குமோ தெரியவில்லையே. உனது இறுதி யாத்திரையில் கடவுள் கம்சரே உன்னோடு இருக்கிறார். மேலும் உன் வாழ்க்கையில் காதல் தானாகவே விட்டு செல்கின்றன. எப்படிப்பட்ட பாக்கியவான் நீ! உங்களுக்கு அதர்ம செயல்கள் மீது நம்பிக்கை, ஆனால் எனக்கு என் நாராயணன் மீது நம்பிக்கை உள்ளது. அவர் என்னை நிச்சயம் காப்பாற்றுவார். பஜ்ரங் பலி, கோகுலம் வந்துவிட்டது. பஜ்ரங் பலி, தாங்கள் உண்மையிலேயே சங்கடம் தீர்ப்பவர்தான். தங்களின் உதவி இல்லாமல் ராகுவின் ஆபத்தை பிரஜமண்டலத்திலிருந்து ஒருபொழுதும் நீக்கி இருக்க முடியாது. தாங்கள் எனக்கு உறவினர்களுக்கு சமமானவர் பஜ்ரங் பலி. பிரபு, தங்களின் பக்தருக்கு கூட சகோதரன் போன்ற ஒரு இடத்தை தங்களால் மட்டுமே அளிக்க இயலும் பிரபு. நந்தகுமாரரே, தங்களுக்கு எப்போது தேவைப்பட்டாலும் தாங்கள் என்னை நினைத்தால் மட்டும் போதும். தாங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே தங்களின் சேவைக்காக ஓடோடி வந்து விடுவேன். தங்களின் இந்த பக்தன் தங்களது ஆணைக்காக எப்போதும் காத்திருப்பேன் பிரபு. ஜெய் ஸ்ரீராம். கண்ணா, பஜ்ரங்க பலியோ சென்று விட்டார். இனி இந்த ராகுவை வைத்து நாம் என்ன செய்வது கண்ணா? அலங்காரம். அலங்காரமா? ஆனால் கண்ணா, யார் இவருக்கு அலங்காரம் செய்விப்பது? ராகு, நீ எத்தனை அதிகமாக இடையர்குல சிறுவர்களுக்கு கஷ்டம் அளித்திருக்கிறாய். இன்று அந்த அளவுக்கு அழகாக உனக்கு அலங்காரம் செய்ய போகிறோம்.